அனைவருக்கும் வணக்கம். சண்ட முண்டர்களை அழித்து மகா பாதகங்களை எந்த சக்தி நிவர்த்தி செய்கிறதோ அந்த சண்டிகையாகிய சக்தியை நவராத்திரியின் 6ஆம் நாளான சஷ்டி அன்று 7 வயது குழந்தையாக பாவித்து சண்டிகா தேவியாக வழிபடுவதால் செல்வ வளர்ச்சி மிகும். நவராத்திரியின் 6ஆம் நாளில் நவதுர்க்கைகளில் அன்னையை காத்யாயன முனிவரின் தவத்திற்கு இணங்கி அவரின் மகளாக அவதரித்த காத்யாயினியாக வழிபடுகின்றோம். இவள் 4 கரம் கொண்டவள். ஒரு கரம் தாமரை மலர் ஏந்தியும் மறுகரம் ஒளிவீசும் வாள் ஏந்தியும் காணப்படும். மற்ற 2 கைகள் பக்தருக்கு அபயம் தரும் விதத்தில் அமைந்திருக்கும். அன்னை மும்மூர்த்திகள் மற்றும் சகல தேவர்களின் காந்தியால் உருவானவள். இவளையே மகிஷாசுர மர்தினி என்று கூறுவர். கோகுலத்து கோபியர்கள் கண்ணனை அடைய இவளையே தெய்வமாக வழிபட்டு விரதம் இருந்தனர் என்பார்கள். கன்னியர் மனம் மகிழும்படியாக கணவனை அளித்து கல்யாண பேறு அளிப்பவள். ருக்மிணி தேவி ஸ்ரீ கிருஷ்ணரை மணாளனாக அடையும் பொருட்டு இந்த ஸ்லோகத்தால் காத்யாயனியை வழிபட்டதாக பாகவதம் கூறுகிறது. காத்யாயனி மகாமாயே மகா யோகின்யதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிம்மே குருதே நமக. இதன் பொருள் கதகோத்திரத்தில் பிறந்தவளும் மாயைகளுக்கு எல்லாம் இருப்பிடமும் மகத்தான யோக சித்திகளை அடைந்தவளுமான தேவியே, உன்னை வணங்குகிறேன். உனது திருவுருள் கடாட்சத்தால் நந்தகோபருடைய மகனான அந்த கண்ணனே எனக்கு கணவனாக அமைய வேண்டும். சந்திரஹாசோஜ்வலகரா ஷார்தூல வரவாகனா காத்யாயனி சுபம் தத்யா தேவி தானவ காதினி. இதன் பொருளானது திருக்கரத்தில் சந்திரஹாச வாளை ஏந்தி சிம்ம வாகனத்தில் பவனி வந்து தேவர்களை காக்கும் காத்யாயனி எல்லா சுபங்களையும் வழங்கட்டும். தாமரை மலர் மீது அமர்ந்த செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமியை நவசக்திகளாக வழிபடும் போது 6ஆம் நாளில் இந்திராணி வடிவில் வழிபட வேண்டும். முருகனுக்கு உரிய சஷ்டி நாள் என்பதால் முருகப்பெருமானின் அம்சமான சப்த மாதர்களில் ஒருவரான கௌமாரியையும் இந்த நாளில் திருமகளாக எண்ணி வழிபடுவதும் உண்டு. இந்திராணியான இவளை மாகேந்திரி சாம்ராஜ்யதாயினி என்றும் அழைப்பர். இவள் இந்திரனின் சக்தி ஆவாள். கிரீடம் தரித்து வஜ்ராயுதம் ஏந்தியவள். 1000 கண்ணுடையவள். யானை வாகனம் கொண்டவள். விருத்தாசுரனை அழித்தவள். தேவலோகத்தை பரிபாலனம் செய்பவளும் இவளேயாகும். அன்னை இந்திராணியை வணங்கினால் உயர் பதவிகள் கிடைக்கும். இத்தினத்தில் அம்பாளை வழிபட உகந்த மலர் பாரிஜாத்தம், விபூதி பச்சை, செம்பருத்தி, சம்மங்கி, பொங்கம். நெய்வேத்தியம் தேங்காய் சாதம், தேங்காய் பால் பாயசம், ஆரஞ்சு பழம், மாதுளை, பச்சை பயிறு சுண்டல், கதம்ப சாதம். நிறம் கிளிப்பச்சை. கோலம் கடலை மாவினால் தேவி நாமத்தை கோலமிட வேண்டும். ஓம் கஜத்வஜாய வித்மகே வஜ்ரஹஸ்தாய தீமகி தன்னோ இந்திராணி பிரச்சோதயாத். ஓம் சக்தி பராசக்தி. நன்றி.